மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது ஒன்றே என்னென்னா, நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எதை இருந்தாலும் திரும்ப பெற்ற முடியும். ஆனால் நேரத்தை இழந்தோம்னா நிச்சயமாக நம்மளால் பெற முடியாது. நேரத்தை வீணடிக்காமல் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இப்போ வரப்போகிற எக்ஸாம் விட்டால் அடுத்த எக்ஸாம் அப்படி அந்த மனநிலையில் நம்ம இருக்கக்கூடாது. இந்த எக்ஸாம் கன்ஃபார்மாக நான் அடித்து காட்டுவேன் அப்படின்ற அந்த ஒரு வில் பவரோட தினமும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பயணிக்கணும். நிறைய பேர் உங்கள் கையில் நீங்கள் படிக்க வேண்டிய கண்டென்ட்டே இல்லாமல் இருக்கீங்க. முதல்ல கண்டென்ட் கையில் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10% கண்டென்ட்டாவது கையில் இருக்கணும். அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. தயவுசெய்து உங்களுக்காக நாங்கள் எக்ஸாமை அடிக்கிற அளவுக்கே 6000 MCQs UGTRBக்கும் 7000 MCQs PGTRBக்கும் ப்ரிப்பேர் பண்ணி யூனிட் வைஸ் தனித்தனியாக வித் டீட்டெயில் சொல்யூஷன் நாங்கள் அதில் வச்சுருக்கோம். புக்லிஸ்ட் இறங்கும்போது பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது டைப் பண்ண காப்பி வெரி ஒர்த்தாக இருக்கும். இருக்கிறதுலே பெஸ்ட்டாக எப்படி எந்த வே அப்ரோச் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்து அப்ரோச் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் அந்த UGTRB ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 6000 MCQs வாங்கி ப்ராக்டிஸ் எடுங்க. PGTRB ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 7000 MCQs வாங்கி ப்ராக்டிஸ் எடுங்க. நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கடைசியாக எக்ஸாம் டைமில் படிச்சுக்கலான்னும் போது தான் அந்த நேரத்தில் புக்கு எடுக்கும்போது தான் தெரியும் எவ்வளோ நேரத்தை நம்ம வீணடிச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவோம். ரைட்? நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சா படிச்சிடலாம் அப்படின்னு தோணும். பட் டைம் இருக்காது. அந்த நிலைமைக்கெலாம் கொண்டு போகாதீங்க. இப்போலேருந்தே படிங்க. போட்டியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனை வச்சுக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சார் எனக்கு அந்த 6000 MCQs 7000 MCQs வேணும் அப்படின்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு MCQ சென்ட் பண்ணி விடுறோம். அப்புறம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணது என்ன 100 பேருக்கு மேலே இருக்கும். என்ன மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, சார் மெக்கானிக்ஸ் வீடியோ ப்ளேலிஸ்ட்டு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. எல்லாருக்கும் மெக்கானிக்ஸ் வீடியோ ப்ளேலிஸ்ட் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன். ஏன்னா மெக்கானிக்ஸுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. நிறைய பேர் அந்த ஏரியா படிக்காமல் இருக்கீங்கன்றது நல்லாவே எனக்கு தெரிய வருது. ஸோ பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் மெக்கானிக்ஸில் அப்படின்ற அளவுக்கு தான் நாங்கள் அந்த 6000 MCQஸில் மெக்கானிக்ஸ் கொடுத்துருக்கோம். 6000 MCQs வாங்கி பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க. இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அட்டேங்கப்பான்னு. அப்போ வீடியோ கொடுக்குறது இது வேறு. ஆனால் ரெண்டுமே சிலபஸில் உள்ளது தான். அப்போ வித்தியாசமாக இருக்கணும். அப்போ தான் ஒரு பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்து இதை பண்ணிகிட்டு இருக்கோம். அவசியம் 6000 கொஸ்டின்ஸ் வாங்கி கையில் வச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புரட்டிகிட்டே இருங்க. போட்டு பாருங்கள், கையால் எழுதி பாருங்கள். பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ UGTRBயில் மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். சார் எனக்கு மெக்கானிக்ஸ் வீடியோ லிங்க் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் போடுங்க. உங்களுக்கு நான் அந்த யூனிட்டோடைய லிங்க் அப்படியே அனுப்பி வைக்கிறேன். பார்க்குறவங்க எல்லாமே நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து சொல்லிட்டு போங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். நல்லா தான் இருக்கும் போல் இருக்குது, கமெண்ட் போட்டிருக்காங்களே அப்படின்னு இருக்கணும். ஸோ உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்டு போங்க. வீடியோ ஓப்பன் பண்ண உடனே முதல்ல லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். மற்றவங்களுக்கு அது ஷேர் ஆகும். அதுதான் அந்த உதவி, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தயவுசெய்து உங்கள் நல்ல ஆதரவுக்கு தெரிவிங்க. இப்போ மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம். A body of weight 100 kg rests on a rough horizontal plane while a force of 30 kg is acting on it in a direction making an angle of 60 degree with the horizontal. The force of friction that is called into play is dash. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 100 kg வெயிட் உள்ள ஒரு பாடி, அது ஒரு ரஃப் ஹரிசாண்டல் பிளேன் அது மேலே இருக்குது. ரஃப்பான ஒரு பிளேன், அது ஹரிசாண்டல் பிளேன். அப்போது 100 kg வெயிட் உள்ள ஒரு பாடி அதில் இருக்குது, ஒரு வெயிட் இருக்குது. அதில் 30 kg ஃபோர்ஸை ஆக்ட் பண்ண விடுறாங்க, அது மேலே போடுறாங்க. ஆக்டிங் ஆன் இட், அந்த 100 kg வெயிட் மேலே 30 kg வெயிட்டு ஆக்ட் ஆகுது. இன் எ டைரக்ஷன் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி கோணத்தில் அந்த ஃபோர்ஸ் அந்த பொருள் மேலே ஆக்ட் ஆகுது வித் த ஹரிசாண்டல். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு ஃபோர்ஸு ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகுதுன்னா அந்த ஃபோர்ஸை 2 விதமாக பிரிக்கலாம். ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு, வெர்டிக்கல் காம்பனண்ட்டு 2ஆக பிரிக்கலாம். இங்கே ஹரிசாண்டலி அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஹரிசாண்டல் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது 60 டிகிரி ஆங்கிளில் அப்படின்னா வித் ஹரிசாண்டல்ன்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. ஓகே, த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தட் இஸ் கால்டு இன்டு பிளே இஸ் டேஷ். ஒன்றும் இல்லைங்க, ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்குறாங்க. ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 2 டைரக்ஷனில் இருக்கும். ஒன்று
ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் இருக்கும், வெர்டிக்கல் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பார்ட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து பிரியும். இப்போ இவங்க ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை தான் கேட்குறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது இவங்க என்னன்னா வித் த வெர்டிக்கலி அப்படின்ற வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வெர்டிக்கல் காம்பனண்ட்டை எடுத்துக்கணும். ரைட். ஓகே. ஏ பாடி ஆஃப் வெயிட் 100 kg ரெஸ்ட் ஆன் ஏ ரஃப் ஹரிசாண்டல் பிளேன். 100 kg வெயிட் உள்ள ஒரு பொருள் வந்து ஒரு ஹரிசாண்டல் பிளேனில் இருக்குது. அதுவும் ரஃப் ஹரிசாண்டல் பிளேன், சொரசொரப்பான ஒரு பிளேன். அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதனுடைய 30 kg வெயிட் உள்ள ஒரு ஃபோர்ஸு அது மேலே ஆக்ட் ஆகுது ஹரிசாண்டலி. அதுதான் மெயின். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது நம்ம எந்த மாதிரி கொடுத்தாலுமே அது ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாகவும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாகவும் தான் ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம ஹரிசாண்டல் காம்பனண்ட் தான் தேவை. பாருங்கள், 30 kg இஸ் ஆக்டிங் ஆன் இட் in a direction making an angle of 60 degree with the horizontal. Okay, the force of friction that is called into play is dash. ஒன்றும் இல்லைங்க, அவங்க கொடுத்துருக்கிற ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் என்ன பண்ணுறேன், P அப்படின்னு எடுத்துக்கிறேன். 30 kg. ஓகே. ஆங்கிள் கொடுத்துருக்காங்க தீட்டா எவ்வளோ, 60 டிகிரி. ஓகே. அந்த பொருளோட வெயிட் கொடுத்துருக்காங்க 100 kg. இப்போ நமக்கு வந்து என்னென்னா இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேணும்னா நம்ம ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். அவங்க இங்கே ஹரிசாண்டல் தான் கேட்குறாங்க. வெர்டிக்கலின்னு சொல்லியிருந்தால் வெர்டிக்கல் காம்பனண்ட்டை எடுத்துக்கணும். ஃபோர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம், ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது அந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் PH ஈக்குவல் டு P cos theta. வெர்டிக்கல் காம்பனண்ட் கேட்டாங்கன்னா PV. இந்த சஃபிக்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஹெச்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு, வின்னா வெர்டிக்கல் காம்பனண்ட். இது ஃபோர்ஸோட இது. அந்த ஃபோர்ஸை நான் Pன்னு எடுத்துக்கிட்டேன். இங்கே P sin theta. இவ்வளோ தாங்க. உங்களுக்கு கொஷின் எது தேவைப்படுதுன்னு பார்த்து அதை எடுத்துக்கணும். உங்களுக்கு ஃபோர்ஸ் வேணும், நீங்கள் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனை தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதிலும் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. கேள்வியை படித்தா தான் அது தெரிய வரும். ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு வார்த்தை வெர்டிக்கலி அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போது த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தட் இஸ் கால்டு இன்டு ப்ளே. அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, PH ஈக்குவல் டு P cos theta. ரைட். இங்கே Pங்கிறது என்ன சொன்னேன், இந்த ஃபோர்ஸ் தான் P. இப்போ 30 இன்ட்டு காஸ் தீட்டா என்ன, 60 டிகிரி. ரைட். இப்போது 30 இன்ட்டு காஸ் 60 டிகிரி 1/2 இல்லையா. இப்போ இது கட் பண்ணிங்கன்னா 15. அப்போது 15 kg. எது, இந்த ஃபோர்ஸோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் இது. ரைட். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் எது 15 kg எதுலையுமே இல்லை, நன். ரைட். சப்போஸ் அவங்க வெர்டிக்கல் காம்பனண்ட் கேட்குறாங்க, இங்கே நான் எழுதிக்கிறேன் த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இதை நோட் போட்டு அழகாக எழுதிக்கிட்டே வாங்க. ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தேவை தான், அந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் தான் மெயினாக நமக்கு தேவை. இங்கே கேள்வியில் கேட்கப்பட்டது ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை தான் கேட்குறாங்க. அப்படி பார்த்தா இதுதான். சப்போஸ் வெர்டிக்கல் காம்பனண்ட் கேட்டால் இங்கே அப்படியே போட்டுக்கோங்க. நீங்கள் இது ஒரு வேளை இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், Pக்கு 30யும் சைன் தீட்டாவுக்கு 60 டிகிரியும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வெர்டிக்கல் காம்பனண்ட் இங்கே கூட கண்டுபிடிச்சி காட்டுறேன். PV ஒரு வேளை கேட்டால் PV ஈக்குவல் டு P sin theta இல்லையா. P30 sin 60 டிகிரி. sin 60 டிகிரி நமக்கு தெரியும் இல்லையா, என்னது √3/2. கட் பண்ணால் 15. அப்போ 15√3 kg. அப்போது நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது ஹரிசாண்டல் காம்பனண்ட், இது வெர்டிக்கல் காம்பனண்ட். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு பாடி மேலே, அதாவது ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸை கேட்குறாங்க. ஃபோர்ஸு அந்த பொருள் மேலே படுது. எவ்வளோ ஃபோர்ஸுனால் 30 kg ஃபோர்ஸ் வந்து அந்த பொருள் மேலே ஆக்ட் ஆகுது. இப்போது
அந்த ஃபோர்ஸ் 2 பார்ட்டாக டிவைட் ஆகும். அது 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாகவும் வெர்டிகல் காம்பனண்ட்டாகவும். இப்போ அந்த பொருள் மேலே ப்ளே ஆகிற அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்குறாங்க, ரைட்? அப்போது அதில் மெயினாக வந்து அந்த ஹரிசாண்டலாக ப்ளே ஆகிறது என்ன, 60 டிகிரி ஆங்கிளில் ஹரிசாண்டலாக வந்து அந்த ஃபோர்ஸ் ப்ளே ஆகுதுன்னா நம்ம அந்த ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லணும். சரிங்களா? சார் அதான் ஃபோர்ஸ் தான் 30 kg கொடுத்துட்டாங்களே சார் அப்படின்னா, பொருள் மேலே ஆக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பொருள் ஒரு சொரசொரப்பான பிளேஸில் தான் இருக்குது. அப்போது ஃபோர்ஸோட தன்மை இந்த 30 kg அப்படி இருக்காது. கண்ணை மூடின்னு 13 அடிச்சிட போகிறீங்க, அடிக்கக்கூடாது. ஃபோர்ஸ் அந்த பாடி மேலே ஃபோர்ஸ் 30 kg ஃபோர்ஸ் படுற ஃபோர்ஸு ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் ஆக்ட் ஆகும், 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும். அதில் அந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அதான் மெயினாக தேவை. அதுதான் இந்த வினாவில் கேட்கப்பட்டுள்ளது. அதுதான் நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ 15 kg வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாக இருக்குது அந்த ஃபோர்ஸு. அது இந்த 4 ஆப்ஷன் எதுன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சப்போஸ் வித் த வெர்டிக்கலி அப்படின்ற வார்த்தை இருந்ததுன்னா நம்ம இதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட். ஒருவேளை கேட்டால் எதோட வெர்டிக்கல் காம்பனண்ட், ஃபோர்ஸோட இது வெர்டிக்கல் காம்பனண்ட்டு பிவி அப்படின்னு சொல்லுவோம். இது ஹரிசாண்டல் காம்பனண்ட் பிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். இதை இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்போ ஒரு ஃபோர்ஸு, ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸு 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சிட முடியும். ஒன்று ஒன்று ஹரிசாண்டல் காம்பனண்ட், இன்னொன்று வெர்டிக்கல் காம்பனண்ட். இது 2ஆக பிரிஞ்சு தான் அது போகும். அதில் எதை கேட்குறாங்கன்னு பார்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ணி 4 ஆப்ஷனில் தேடணும். இப்போ நமக்கு கேட்கப்பட்டது இது. ஓகே, எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது எழுதிட்டே வாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுத்துட்டே வருவேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளும் கொடுக்குற வீடியோவை அன்னன்னைக்கு பார்த்து எழுதிட்டோமா நோட்டில்ன்னு பார்த்துட்டே வாங்க. ஒரு பெரிய மாற்றம் தெரியும் மெக்கானிக்ஸில். அப்பா எல்லாத்த விடவும் எளிமையானது மெக்கானிக்ஸ் தான் போல் இருக்குது. அந்த உணர்வு நிச்சயம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? நான் தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துட்டே வாங்க. தயவுசெய்து இந்த 6000 MCQs வாங்கி கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க, சார் நான் ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன், எக்ஸாமும் எழுதிட்டு தான் இருக்கேன், எந்த ஸ்கோர் 80, 70, 60 இப்படி தான் சார், அதுக்கு மேலே என்னால் போகவே முடியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஃபோன் பேசும்போது சொல்லுவாங்க. தயவுசெய்து இந்த 6000 MCQs நீங்கள் கையில் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கோரு 90 அபோவ்னு உறுதியாக சொல்லிட முடியும். நீங்கள் இன்னும் நல்லா பண்ணிங்கன்னா 100 அபோவே எடுத்துடலாம். அதை நல்லா புரிஞ்சிட்டு படிக்கணும், அவ்வளோதான். ஸோ உங்கள் ஸ்கோர் அந்த 70, 80 இருக்கிறதெல்லாம் மாறும். ஸோ அந்த கண்டென்ட்டை கையில் வச்சுக்கோங்கன்றேன், விட்டுறாதீங்க. அது கையில் வச்சுக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ஹெவியாக ஆக்குங்க, இன்னும் ஸ்பீடாக ஆக்குங்க, இன்னும் துல்லியமாக்குங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களோட ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் அந்த 60 ஸ்கோர், 70 ஸ்கோர், 80 ஸ்கோர் எடுக்கிற நிலமையிலே இருக்க மாட்டீங்க. இந்த புக்லெட் கையில் இருக்கணும், இருந்து நல்லா படிக்கணும். தியரியும் கொடுத்துருப்போம், தியரி கொஸ்டின்ஸாவது படிங்களேன். அதில் இருக்கிற தியரியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன், உங்களை எங்கேயோ கொண்டு போகும் அது. சரிங்களா? வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மெக்கானிக்ஸ் ப்ராப்ளமுக்கு தனியாக நோட் போட்டு இது போல் எழுதிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இது தனியாக மெட்டீரியல் வாங்கணும்னு அவசியம் இருக்காது. இதுதான் அந்த MCQஸில் இருக்கான்னா இல்லை, அது வேறையாக இருக்கும், அது வேறு அப்ரோச்சாக இருக்கும். இப்போ இதே ப்ராப்ளமில் இந்த வேல்யூஸ் எல்லாம் மாற்றி கொடுப்போம். அதை நாங்கள் போட்டு பார்த்து வெரிஃபை பண்ணி தான் 4 ஆப்ஷனும் வைப்போம். ஸோ அந்தமாரி கண்டென்ட் உங்களுக்கு கைக்கு வரும் 6000 MCQஸில். சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் மினிட்ல நோட்டிஃபிகேஷன் வந்தால் வாங்கி படிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்காதீங்க. அந்த நேரத்திலலாம் படிக்க முடியாது, அவ்வளோ கண்டென்ட் அது. இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் மெல்ல அதை படித்து முடிக்க முடியும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.